வெல்கம் டு மை சேனல். நம்ம நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1.5 கிலோ நாட்டுக்கோழியை நல்லா கழுவி மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, தேங்காய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் எடுத்துக்கலாம். இதுதான் என்னோடய சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுப்பில் வடை சட்டியை போட்டு அதில் பட்டை, கிராம்பு இதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின அப்புறம் இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கையை தெரியுது, அதை எடுத்து அங்கே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு நமக்கு தேவைன்னா பொட்டுக்கல்ல போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு நல்லா வதக்கின பிறகு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், நம்ம குழம்புக்கு போடுற குழம்பு தூள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சது ஆறட்டும் நல்லா. அதுக்குள்ளே நம்ம கறியை வதக்கி விட்டுறலாம். சட்டி போட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு அது கொஞ்சம் போட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு வதக்கி விட்டு நம்ம கறியை நல்லா கழுவி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கறி நல்லா வேகணும். ஏற்கனவே மஞ்சத்தூள் இருக்கிறதுனால மஞ்சத்தூள் போடலாம், உப்பு மட்டும் போட்டுக்கலாம். நம்ம அது வதங்கிறதுக்குள்ளே மசாலாலாம் அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலாவை நல்லா ஆற வச்சு மிக்ஸியில் போட்டு அரைச்சி நம்ம குழம்பு நம்ம அரைச்ச முக்கால்வாசி அளவை குழம்புல ஊற்றி நம்ம குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கிரேவிக்கு கொஞ்சம் சாந்து எடுத்து வச்சிடலாம். அப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி, உப்பு, சிக்கன் தூள், கறி மசாலா, மல்லித்தூள் வேணும்னா போட்டுக்கலாம். போட்டு நல்லா மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. கொதித்த பிறகு நமக்கு குழம்பு தனியாக, கிரேவி தனியாக வேணும்னு குழம்பு தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் கிரேவிக்கு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச அந்த சாந்து, அரைச்ச சாந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண அளவு நமக்கு மசாலாலாம் கொஞ்சம் பத்தாது. அதனால் சிக்கன் தூள், கறி மசாலா தூள், கொஞ்சம் மல்லித்தூள் வேணும்னா போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணி அதை மூடி வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா வெந்த பிறகு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போது எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சுவையான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி.